பிரபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? அனைவருக்கும் இனிய தைவெள்ளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எங்காத்து பிரம்ம முகூர்த்த தைவெள்ளி மாவிளக்கு ஸ்பெஷல் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் மாவிளக்கு போடணுங்கிறதுனால டேவை 3 o'clockலாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 5 to 6 நம்ம மாவிளக்கு போடணுங்கிறதுனால அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக காலம்புற வாசச்சரிச்சு கோலம் போட்டுட்டும் வீடு எல்லாமும் நீட்டாக க்ளீனாக பெருக்கி தொடச்சி மாவிளக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நமக்கு எப்படி இருந்தாலுமே ஒரு 2 hours வேணும் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ மார்னிங் அன்னைக்கு 3 o'clockலேருந்து 5 o'clock எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம சுவாமிக்கிட்டேயும் எல்லாம் நீட்டாக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியாச்சு. விளக்குக்கெல்லாம் சந்தனங்குமம் இட்டு சுவாமி படத்துக்கெல்லாம் பூ போட்டு மாவிளக்கு ஏற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம குலதெய்வத்தை வேண்டிட்டு இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு நம்ம இந்த மாவிளக்கு ஏற்றணும். எங்களுடைய குலதெய்வம் பார்த்தீங்கன்னாக்க 7 முக காளி. மாவிளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி நம்ம தாம்பாளத்தில் வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய் நம்ம எந்த தெய்வத்தை வேண்டிட்டு மாவிளக்கு போட போகிறோமோ அந்த சுவாமியோட படத்துக்கு சந்தனகுமம் இட்டு அதையும் ரெடி பண்ணிக்கலாம். மாவிளக்கு பண்ணுறதுக்கு முதல்ல பச்சரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியை நல்லா 3-4 தடவை வாஷ் பண்ணிவிட்டோ தண்ணியை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டோ வெந்நீரில் ஊற வச்சுக்கலாம். நமக்கு அர்ஜென்ட்டாக வேணும்னாக்க வெந்நீரில் ஊற வைக்கிறச்சே நமக்கு குயிக்காக 15 to 20 மினிட்ஸில் ஈஸியாக நமக்கு அரிசி ஊறிடும். மாவிளக்கு மாவு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி ட்ரை பண்ணலாமேன்ட்டு கருப்பட்டி எடுத்திருக்கேன். நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாவிளக்கு ரெசிபி தான், அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜாகரி மட்டும் வேறு எடுத்திருக்கேன். அரிசி நமக்கு ஒரு 15 நிமிஷம் ஊறினா போகும். 1 டம்ளர் பச்சரிசிக்கு 150 கிராம் கருப்பட்டி எடுத்திருக்கேன். இது நமக்கு கரெக்டாக இருக்கும். 15 நிமிஷம் கழிச்சு அரிசி நமக்கு நல்லா சாஃப்டாக ஊறியாச்சு. இதை இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் நம்ம பரப்பி விட்டுக்கலாம். இதை நம்ம ஃபேனுக்கு அடியில் நம்ம காய வச்சிட்டோம்னாக்க 10 நிமிஷத்தில் நமக்கு குயிக்காக ரெடி ஆகிடும். இந்த அரிசி பதம் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ஈரப்பசம் இருக்கணும், அதே சமயத்தில் நமக்கு கையில் பிடிச்சாக்க இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும். இப்போ நமக்கு அரிசி சூப்பராக ஜோராக ரெடி ஆகிடுது. இதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் நல்லா நைஸாக. அரிசியை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கணும். இந்த அரிசியோட வெல்லத்தையும் நான் சேர்த்து பொடி பண்ண போகிறேன். கருப்பட்டியும் இதோட சேர்த்து கிரைண்ட் பண்ண போகிறேன். மறுபடியும் அரைச்ச அரிசியோட இதோட சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதோட ஏலக்காய் பொடி 1.5 டீஸ்பூன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒன்றா சேர்த்து கிரைண்ட் பண்ணுறதுனால நம்ம மாவிளக்கு மாவு விளக்கேற்றுறதுக்கு இந்த கிண்ணம் நமக்கு அழகாக கரெக்டாக வரும். மாவிளக்கு ஏற்ற போகிற தாம்பாளத்தையும் சந்தனமும் இட்டுக்கலாம். அரிசியும் வெல்லத்தையும் செப்பரேட்டாக நம்ம கலக்கரிச்சே நமக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு மாவிளக்கு மாவு. 2 கிண்ணத்துலேயும் நம்ம ஹோல் போட்டுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு நம்ம மாவிளக்கு மாவை திரி வச்சு சந்தனகுமம் இட்டுட்டு அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றிக்கலாம். மாவிளக்கு ஏற்றச்சே நம்ம சொல்ல வேண்டிய ஸ்லோகம்
திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம். இருளை அகற்றும் திருவிளக்கே இன்பம் அளிக்கும் திருவிளக்கே எங்கும் ஒளி தரும் திருவிளக்கே லக்ஷ்மி உனக்கு நமஸ்காரம். மங்கள ஜோதியாம் திருவிளக்கே மாலையில் ஒளி தரும் திருவிளக்கே காலையில் ஒளி தரும் திருவிளக்கே சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம். திருமகள் வடிவே திருவிளக்கே தேவரும் பணியும் திருவிளக்கே தெல்லிய ஜோதியே திருவிளக்கே சாரதே உனக்கு நமஸ்காரம். அஷ்டலட்சுமி வடிவே திருவிளக்கே ஆனந்த நர்தினி திருவிளக்கே ஆலய பூஷணி திருவிளக்கே ஆதி பராசக்தி நமஸ்காரம். பாக்யலட்சுமியாம் திருவிளக்கே பக்தியை அளித்திடும் திருவிளக்கே பதவியை தந்திடும் திருவிளக்கே பவானி உனக்கு நமஸ்காரம். ஜெகமெல்லாம் விளங்கும் திருவிளக்கே ஜெகதீஸ்வரி வடிவே திருவிளக்கே அழகை அழிக்கும் திருவிளக்கே அம்மா உனக்கு நமஸ்காரம். சௌக்கிய ரூபிணி திருவிளக்கே சந்தான பலம் தரும் திருவிளக்கே சம்பத்தை அளிக்கும் திருவிளக்கே சக்தியே உனக்கு நமஸ்காரம். ராஜராஜேஸ்வரி நமஸ்காரம். ஸ்ரீதேவி நமஸ்தே. ராஜராஜேஸ்வரி ஸ்ரீதேவி நமஸ்தே. செய்தால் தேசாதி தேசம் மெச்ச ஒரு ராஜா போல வாழச் செய்வாள். முல்லைப்பூ கொண்டு வந்தே எங்கள் மோகனாங்கியை பூஜை செய்தால் இல்லை என்று சொல்லாமலே அவள் அல்ல அல்ல அழித்திடுவாள். மறிக்கொழுந்து கொண்டு வந்தே எங்கள் மனோன்மணியை பூஜை செய்தால் திருக்கோலம் கொண்டு அங்கே அவள் தினம்தோறும் வந்திடுவாள். ஜாதிப்பூ கொண்டு வந்தே எங்கள் ஜோதி அவளை பூஜை செய்தால் ஓதி உணரா வித்தையெல்லாம் தந்து மேதை என்றாக்கி விடுவாள். மகிழம்பூ கொண்டு வந்தே எங்கள் மாதங்கியை பூஜை செய்தால் மனமாகாத கன்னியருக்கு திருமணம் அவள் நடத்தி வைப்பாள். தாழம்பூ கொண்டு வந்தே எங்கள் தாட்சாயணியை பூஜை செய்தால் வாழா பெண்ணை நாதருடன் அவள் சேர்த்து வாழ வைப்பாள். பத்திரம் பல கொண்டு வந்தே எங்கள் பகவதியை பூஜை செய்தால் சித்திரை போல உள்ளவர்க்கு அவள் புத்திர பாக்கியம் செய்திருவாள். தாமரை பூ கொண்டு வந்தே எங்கள் ஷாமலியை பூஜை செய்தால் தாமதம் செய்யாமலே அவள் தாலி பிச்சை தந்திருவாள். மல்லிகை பூ கொண்டு வந்தே எங்கள் மகேஸ்வரியை பூஜை செய்தால் பில்லி சூன்யம் ஏவல் எல்லாம் அவள் பின்னாலே ஓடச் செய்வாள். செண்பகப்பூ கொண்டு வந்தே எங்கள் அம்பிகையை பூஜை செய்தால் ஜென்மாந்திர பாவம் எல்லாம் அவள் தீர்த்து விலக்கி ஓட்டிடுவாள். பாரிஜாதம் கொண்டு வந்தே எங்கள் பார்வதியை பூஜை செய்தால் பூப்பம் கொண்டுமே நம் பாவமெல்லாம் போக்கிடுவாள். அரளிப்பூ கொண்டு வந்தே எங்கள் அபிராமியை பூஜை செய்தால் அளவில்லாத செல்வத்தை அவள் அகமகிழ தந்திடுவாள். செம்பரத்தை கொண்டு வந்தே எங்கள் சண்டிகையை பூஜை செய்தால் தந்திரமாய் நம் கனவில் வந்து அவள் அந்தரங்கம் சொல்லிடுவாள். மாதுளம்பூ கொண்டு வந்தே எங்கள் மாதாவை பூஜை செய்தால் மங்கள வாழ்வு தந்து அவள் மனமகிழ செய்திடுவாள். முன்னைக்கும் பின்னைக்கும் பார்ப்பதும் உண்டோ முழுமைக்கும் நீ எந்தன் அன்னை என்றோ என்னைக்கும் விளக்குக்கும் வேதம் உண்டோ என்றைக்கும் நானும் தன் பிள்ளை என்றோ. அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா அன்புக்கே நான் இனிமையாக வேண்டும் அறிவுக்கே என் காது கேட்க வேண்டும் வம்புக்கே போகாமல் இருக்க வேண்டும் வஞ்சத்தை என் நெஞ்சம் மறுக்க வேண்டும் பண்புக்கே உயிர் வாழ ஆசை வேண்டும் அம்மா பரிவுக்கே நான் என்றும் பணிய வேண்டும் என்னோடு நீ என்றும் வாழ வேண்டும். கும்பிடவோ கையிரண்டும் போதவில்லை கூப்பிடவோ நான் ஒன்றால் முடியவில்லை நம்பிடவோ மெய்தன்னில் சக்தி இல்லை நடந்திடவோ காலிரண்டால் ஆகவில்லை. செம்பவள வாயழகி உன்னிலோ சின்ன இரு கண்களுக்குள் அடங்கவில்லை விழியாலே உன்னை என்றும் அடிபணியும் ஆசை கோரளவும் இல்லை. அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா காற்றாகி கனலாகி கடலாகி நாய் கருவாகி உயிராகி உடலாகி நாய் நேற்றாகி இன்றாகி நாளாகி நாய் நிலமாகி பயிராகி உணவாகி நாய். அம்மா தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகி நாய் தொழுதாலும் அழுதாலும் வடிவாகி நாய். போற்றாத நாள் இல்லை தாயே உன்னை பொருளோடு புகழோடு வைப்பாய் என்னை. அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா. இந்த பிரம்ம முகூர்த்த தைவல்லி மாவிளக்கு ஸ்பெஷல் விலாக் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.